மெயினாக ஒரு வண்டியை காட்ட மறந்துட்டேன். ஸோ இவங்க 2 பேருமே மகன் சொல்லலாம். அப்போ நம்ம காட்டாமல் விட்டுட்டோம். ஸோ இந்த வண்டி நம்ம கேரேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு RS 100 ஒரு 135 ரெண்டுமே ரெஸ்டோரேஷன் ஒர்க் முடிஞ்சு கஸ்டமருக்கு டெலிவரிக்காக ரெடியாக இருக்குது. ஸோ கஸ்டமர் என்னெல்லாம் கேட்டாங்க, இந்த வண்டி எப்படிலாம் வந்துச்சுங்கிறதா இந்த வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 135லேருந்து ஆரம்பிக்கிறேன். இது ஒரு ஆஃப் ரீஸ்டோரு. ஸோ கஸ்டமரு இதே மாதிரி டேங்க் சீல்டு நம்ம கேரேஜில் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் இந்த வீடியோ நம்ம போட்டிருந்தோம் ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி. ரெடில்ஸ்லேருந்து கஸ்டமர் வந்திருந்தாங்க, இந்த டீமில் கேட்டாங்கன்னு சொல்லி. ஸோ அதை பார்த்துட்டு எனக்கு அதே மாதிரி பண்ணணுன்னாங்க, அதே மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா மெயினாக இன்ஜின் ஒர்க்கை பற்றி சொல்லி ஆகணும். வரும்போது பிக்கப் எதுவுமே இல்லை. டோட்டலாக இந்த வண்டியில் A to Z வரைக்கும் இன்ஜினில் ஒர்க் பண்ணியிருக்கோம். சைலன்சர் அவங்களோட சைலன்சரை அப்படியே நிக்கல் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஷாக்கப்சர் புது ஷாக்கப்சர் கொடுத்துருக்கோம். ஸோ 2 டயருமே பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ டயர் தான் கொடுத்துருக்கோம், MRF பிராண்டு. ஸோ ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா பல்சர் டிஸ்க்கு கேட்டாங்க, பல்சர் டிஸ்க்கும் நம்ம அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ LED ஹெட்லைட் கேட்டாங்க, LED ஹெட்லைட்டும் நம்ம அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை ஒரு பிராண்ட் நியூவாக தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது ஒரு ஆஃப் ரீஸ்டோராக இருந்தாலும் ஒரு ஃபுல் ரீஸ்டோர் ஒர்க் பண்ண மாதிரி ஃபீல் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா RS 100. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து வந்துருந்துச்சு. இது ஒரு பின் டு பின் ரெஸ்டோரேஷன் ஒர்க்குன்னு சொல்லலாம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பின் டு பின் ரெஸ்டோரேஷன், பின் டு பின் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. பின் டு பின்னுங்கிறத அர்த்தத்தோட உங்களுக்கு சொல்கிறேன். பின் டு பின்னுங்கிறது வந்து ஒரு ஊசியோட முனையிலேருந்து இந்த பக்கம் நூல் கோர்க்கிற வரைக்கும் எப்படி நீட்டாக இருக்குமோ, ஒரு நேர்கோட்டில் இருக்குமோ, அது மாதிரி தான் நம்மளோட ஒர்க்கும் நேராக இருக்குங்கிறதா பின் டு பின் ரெஸ்டோரேஷன் சொல்கிறோம். ஸோ பின் டு பின் ரெஸ்டோரேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேஜில் போய் பாருங்கள். இந்த வண்டிக்கு ஆல்ரெடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நம்ம ஒர்க் முடிச்சிருந்தாலும் வச்சிருந்து ஓட்டி பார்த்து கிளச்சின் ஐஸ் எல்லாமே இருந்துச்சு. கிளச்சி பெல் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி புதுசு தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கார்பரேட்டர் பார்த்தீங்கன்னா நியூ கார்பரேட்டர் கொடுத்துருக்கோம். இன்ஜினை பொறுத்த அளவுக்கு இந்த வண்டியில் போர் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா G1 போர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்லீவு கிடையாது, அன்ஸ்லீவ்டு போர் வாங்கி நம்ம ரீபோர் பண்ணி கொடுத்துருக்கோம். பெர்ஃபார்மன்ஸ்லேயும் சரி பீட்லேயும் சரி சூப்பராக இருக்கும். ஸோ டேங்க் சீல்டு பற்றி சொல்லணும்னா டேங்க் ஒரிஜினல் டேங்க் வாங்கி நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கோம். சீல்டுமே புது சீல்டு வாங்கி பெயிண்ட் பண்ணியிருக்கோம். இந்த கலர் பார்த்தீங்கன்னா I20 கார் வருதுல்ல, அந்த காரில் வந்து இந்த கலர் பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க கஸ்டமரு. ஸோ இதே மாதிரி எனக்கு பண்ணணும்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. இது ஒரு மைல் கலர்னே சொல்லலாம். அந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அழகாக கோல்டு லைனிங் கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி பல்சர் டிஸ்க்கு கேட்டிருந்தாங்க இந்த கஸ்டமரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு லேட்டஸ்ட் லெக்கிலே நம்ம பல்சர் டிஸ்க் அசம்பிள் பண்ணியிருக்கோம். சிங்கிள் ராடு பம்பர் ஹெவி டியூட்டியாக கேட்டாங்க, சிங்கிள் ராடு பம்பர் ஹெவி டியூட்டியாக கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குயிக் த்ராட்டில் கேட்டாங்க, குயிக் த்ராட்டில் நம்ம இந்த வண்டிக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சைலன்சரு புது சைலன்சர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சைலன்சர் பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு போடுற சைலன்சர், பீட்டும் சரி எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ சாக்கப்சர் புது சாக்கப்சர் கொடுத்துருக்கோம். சீட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கட் சீட்டு, இதுலையுமே ப்ரீமியமாக டிச்சிங் டைப்பில் கொடுத்துருக்கோம். ஸோ நான் சொன்னதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு பின் டு பின் ரெஸ்டோரேஷன் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ரீசெண்டாக நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்ம கேரேஜுக்கு வராங்க. ஸோ ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வாங்கின ரேட்டோட நம்ம ஒர்க்கிங் ரேட்டு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஒரிஜினல் பொருள் போடுறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரஸாக தான் இருக்கும். இந்த 2 வண்டியில் உங்களோட ஃபேவரட் எதுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ இந்த வண்டியோட பீட் சவுண்டு கேட்கலாம் வாங்க. மெயினாக ஒரு வண்டியை காட்ட மறந்துட்டேன். ஸோ இவங்க 2 பேருமே மகன் சொல்லலாம். அப்போ நம்ம காட்டாமல் விட்டுட்டோம்.
ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்ஜின் ஒர்க்குக்காக நம்ம கேரேஜுக்கு வந்துருந்துச்சு. டோட்டலாக இன்ஜின் ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டோம். ஒரு டெஸ்டிங்காக நம்ம நிற்கிது. இதோட பீட் சவுண்டு வேணும்னா நான் லாஸ்ட்டு எண்டிங் காட்டுறேன். ஸோ இந்த வண்டியோட பீட் சவுண்டு, இந்த வண்டியோட ஒர்க்கிங்கு எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் அருள். தேங்க்யூ ஆல். கீப் சப்போர்ட்டிங்.